இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. சங்கீதம் 119:92. உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். இன்னைக்கு நமக்கு மன மகிழ்ச்சி தருகிற இன்னொரு காரியத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதுதான் கர்த்தருடைய வேதம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சந்தோஷத்தை தருகிறார் என்று பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த சந்தோஷம் நமக்கு முதலாவதாக தொடங்குகிறது என்று பார்த்தோம். துதிப்பது, ஆண்டவரை மனதார ஸ்தோத்திரம் பண்ணுவதனால் நமக்கு சந்தோஷம் உண்டாகிறது என்று பார்த்தோம். ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போவது நமக்கு இன்பமானது என்று பார்த்தோம். அதே போல இந்த நாளிலே நான் தியானிக்க போகிறது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு மன மகிழ்ச்சியை தருகிறது என்று சொல்லி, இந்த உலக வாழ்க்கையிலே நம்மை சந்தோஷப்படுத்துகிற, நம்முடைய உள்ளான மனிதனை சந்தோஷப்படுத்துகிற ஒரு காரியம் உண்டு. அதுதான் வேத புஸ்தகம். நான் வாசித்த இந்த வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்முடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அமிழ்ந்து போயிருப்பேன் என்று சொல்லி. என்னுடைய சின்ன வயதிலே எங்கள் உறவினர் ஒருவருடைய வீட்டிற்கு நாங்கள் போயிருந்தோம். அவர் ஏதோ ஒரு காரியத்திலே கோபப்பட்டு கொண்டிருந்தார். போகிற எல்லாரிடமும் அவர் கோபப்பட்டு கொண்டிருந்தார். நான் வைப்பது ஒன்று அந்த வீட்டிலே வைக்கிற இடத்திலே இருக்காது, நான் சொல்வதை நீங்கள் கேட்கவில்லை என்று ஒவ்வொரு பிரச்சனையாக சொல்லி எல்லாரிடமும், மனைவியிடம், பிள்ளைகளிடம், வந்தவர்களிடம் எல்லாம் அவர் கோபப்பட்டு கொண்டிருந்தார். அவர் அப்படி கோபத்தோடு இருக்கும் பொழுது அவருடைய சின்ன மகள் அவருடைய பக்கத்திலே மெதுவாக நடந்து போனாள். மகளை கண்டதும் அவ்வளவு கோபத்திலே இருந்தவருடைய முகத்திலே ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி அவருடைய முகத்திலே தெரிந்தது. அந்த குழந்தையை எடுத்து அவருடைய மடியிலே வைத்து அவளோடு அமைதியாக அவர் இன்பமாக பேச தொடங்கினார். இந்த உலகத்திலே நமக்கும் கூட அப்படிதான் ஒவ்வொரு காரியங்கள் நம்மை கோபப்படுத்துகிறது, துக்கப்பட வைக்கிறது, எரிச்சல் அடைய பண்ணுகிறது. உலகத்தின் காரியங்கள் நம்முடைய சமாதானத்தை எடுத்து போடுகிறது, நிம்மதி இல்லாமல் நம்மை இருக்க பண்ணுகிறது. ஏதோ ஒரு காரியத்தை பற்றி நாம் துக்கப்பட்டு கொண்டே இருப்போம். ஏதோ ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படி நடந்து கொண்டே இருக்கும் பொழுது நமக்கு சந்தோஷத்தையும் ஒரு சமாதானத்தையும் தருகிற ஒன்று உண்டு. அதுதான் கர்த்தருடைய வசனம். உடைய வேதம் என் மன மகிழ்ச்சி என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். வேதம் மாத்திரம் மன மகிழ்ச்சியை தராமல் இருந்தால் நான் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அந்த நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்க்கையிலே, இந்த வனாந்திர பாதையிலே நமக்கு சந்தோஷம் தருகிற, பெரிய சமாதானத்தையும் ஆனந்தத்தையும் தருகிற, நம்முடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்துகிற ஒரு ஏது இந்த வேத வார்த்தைகள், இந்த வேத வசனம். கர்த்தருடைய வேதம் நம்முடைய மன மகிழ்ச்சி. சங்கீதம் 119ஆம் அதிகாரத்துல தான் வேதம் என் மன மகிழ்ச்சி, வேதம் என் மன மகிழ்ச்சி என்று நிறைய தடவை நாம் பார்க்கிறோம். திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உம்முடைய சாட்சிகளில் களி கூறுகிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லி இருக்கிறார். சங்கீதம் 119:16 நாம் பார்க்கிறோம், உமது பிரமாணங்களில் மன மகிழ்ச்சியா இருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன். ஆண்டுடைய பிரமாணங்கள், ஆண்டுடைய வசனம் மன மகிழ்ச்சி என்று சொல்லியிருக்கிறார். இந்த சங்கீதம் 119 சின்ன சின்ன பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஆலப் என்று தொடங்கி ஒவ்வொரு எழுத்து, எபிரேய எழுத்துக்களின் பெயரிலே இந்த ஒவ்வொரு பகுதிகளும் தொடங்கும். நாம் பார்த்த இந்த வசனம் 16வது வசனம் பேத் என்று சொல்லுகிற பகுதியிலே இருக்கிறது. அந்த பகுதியை மாத்திரம் நாம் தனியாக எடுத்து பார்க்கும் பொழுது, தனியாக வாசித்து பார்க்கும் பொழுது, பாவத்திலிருந்து விடுபடுவது, பாவத்திலிருந்து மேற்கொள்ளுவது எப்படி என்று அந்த பகுதி நமக்கு சொல்லி தருகிறது. அதை நான் வாசிக்கும் பொழுது, தன் வழியை எதனால் வாலிபன் காத்து கொள்ளுவான். இங்கே இந்த சங்கீதக்காரனுக்கு எது வாஞ்சை என்றால் பாவத்திலிருந்து விலக வேண்டும். வாலிபத்திலே தான் பாவம் அதிகமாக நெருக்குகிற ஒரு பருவம். வாலிபத்தின் பாவங்கள்
எலும்போடு ஒட்டி கொள்ளுகிறது என்று வேதவசனம் சொல்கிறது. வாலிபந்தான் பாவத்தை அதிகமாக செய்ய தூண்டுகிற ஒரு பருவம். இந்த வாழ்க்கையின் பருவத்திலே இந்த சங்கீதக்காரன் பரிசுத்தமாக வாழ்வதற்கு வழியை தேடுகிறார். எப்படி இந்த அசுத்தமான சூழ்நிலைகளிலே பரிசுத்தத்தை காத்து கொள்வது, எப்படி பாவத்தை மேற்கொள்வது என்று தேடும் பொழுது அவருக்கு ஒரு பதில் கிடைக்கிறது. உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால்தானே. ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்யாமல் இருக்க ஆண்டுடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்திலே வைத்து வைக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் ஆலோசனை சொல்கிறது. பாவத்தை எப்படி மேற்கொள்ளுவது, பாவம் செய்யாமல் எப்படி தப்பிப்பது என்று தேடின அந்த சங்கீதக்காரனுக்கு வேதம் மன மகிழ்ச்சியாய் மாறிற்று. உன்னுடைய வார்த்தைகளை கொண்டு நான் பாவத்திற்கு விலகுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அந்த இடத்திலே உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை நான் கண்ணோக்குகிறேன். திரளான செல்வத்தில் களி கூறுவது போல உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். வேதத்துல ஏராளமான சாட்சிகளை நாம் பார்க்கிறோம். யோசேப்பு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி தன்னை பாவத்திற்கு விலக்கி காத்து கொண்டவர், அவர் கர்த்தருக்கென்று தன்னை உண்மையாக காத்து கொண்டபடியினால், பாவ வழிகளுக்கு தப்பினபடியினால் கர்த்தர் யோசேப்பை ஒரு தேசத்திற்கே அதிபதியாக உயர்த்தினார். இது ஒரு சம்பவம். வேதம் நமக்கு கற்பித்து தருகிற ஒரு பாடம். உம்முடைய சாட்சிகள், வேதத்தில் இருக்கிற உம்முடைய சாட்சிகளை நான் கண்ணுக்கும் பொழுது நான் களி கூறுகிறேன் என்று இந்த சங்கீதக்காரன் சொல்கிறார். வாலிபத்திலே பாவம் செய்யாமல் நம்மை பாதுகாக்கும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார் என்பதை இந்த வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிறோம், உணர்ந்து கொள்ளுகிறோம். உடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சி, பாவத்திலிருந்து விலகுவதற்கு வேதம் என் மன மகிழ்ச்சி என்று சொல்லி அந்த பகுதியிலே சங்கீதக்காரன் சொல்கிறார். அதே போல வேதம் மன மகிழ்ச்சி என்று சொல்லுகிற சங்கீதத்தின் 119வது சங்கீதத்தின் இன்னொரு பகுதி வவ் என்று சொல்லுகிற அந்த பகுதியிலே இருக்கிறது. 47வது வசனம், நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மன மகிழ்ச்சியா இருப்பேன். அந்த பகுதியிலே நாம் வாசிக்கும் பொழுது நிந்திக்கிறவர்களால் பாடு அனுபவிக்கிற பொழுது கர்த்தருடைய வேதம் நமக்கு மன மகிழ்ச்சியா இருக்கிறது என்று கண்டு கொள்ளலாம். கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படி உமது தயவும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக. அப்பொழுது என்னை நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு சொல்லுவேன். நான் எப்பொழுதும் உம்முடைய வேதத்தை காத்து கொள்வேன். நிந்திக்கிறவர்கள் நடுவிலே உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியா இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். பொல்லாதவர்கள் நம்மை நிந்திக்கும் பொழுது, பொல்லாத மனுஷர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது, நானோ உம்முடைய வசனத்தை தியானித்து கொண்டிருக்கிறேன், உம்முடைய வார்த்தை எனக்கு மன மகிழ்ச்சியா இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். மற்றவர்கள் நம்மை நிந்திக்கும் பொழுது வேதம் நமக்கு மன மகிழ்ச்சியா இருக்கிறது. கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் நம்மேல் இறங்கி நாம் பாடுகளை அனுபவிக்கும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய இரக்கத்திற்காக நான் கெஞ்சுகிறேன், அப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகள் தான் எனக்கு மன மகிழ்ச்சி என்று சொல்லி சங்கீதம் 119 அந்த யோட் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் துன்மார்க்கர் நமக்கு விரோதமாக எழும்பும் பொழுது கர்த்தருடைய வேதம் நமக்கு மன மகிழ்ச்சி. நம்முடைய இக்கட்டு நேரங்களிலே, நெருக்கத்தின் நேரங்களிலே கர்த்தருடைய வேதம் நமக்கு மன மகிழ்ச்சி. ஆத்மா தோய்ந்து போகும் பொழுது கர்த்தருடைய வேதம் நமக்கு மன மகிழ்ச்சி. இந்த உலகத்தின் எல்லா பாடுகளின் நடுவிலேயும் நமக்கு மன மகிழ்ச்சியா இருப்பது கர்த்தருடைய வார்த்தை. ஆகவே நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், எல்லா போராட்டங்களுக்கு நடுவிலேயும், நமக்கு வருகிற எந்த பிரச்சனைகளின் மத்தியிலையும் நாம் வேதத்தை ஆராய பழக வேண்டும். வேதத்திற்கு முதலிடம் கொடுக்க நாம் பழக வேண்டும். கர்த்தருடைய வேதம் நம்முடைய மன மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது இந்த உலகத்தின் எல்லா பாடுகளுக்கும் தப்பி நாம் கர்த்தரை பின்பற்றலாம். அவருக்கு உத்தமமான ஜனமாக நாம் இருக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உம்முடைய வேதம் எங்களுக்கு மன மகிழ்ச்சியாக மாறும்படி உம்முடைய வேதத்தை நேசிக்கிற அன்பினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த பாதையிலே நாங்கள் நடக்கும்படி உம்முடைய வார்த்தைகளை எங்கள் இருதயத்திலே வைத்து வைக்க எங்களுக்கு உதவி செய்யும். அது நடக்கும். நீ நடக்கும்போது அது உன்னோடு சம்பாஷிக்கும். நீ நித்திரை செய்யும் பொழுது அது உன்னோடு உறவாடும் என்று சொல்லி இருக்கிறதே. வேதம் எங்களுக்கு எல்லாமாக மாறட்டும்.
கர்த்தாவே, வேதத்தை நேசிக்க, அதை தியானிக்க, அதை எங்கள் இருதயத்திலே வைத்து வைக்க, அதற்கு கீழ்ப்படிய எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யும். உடைய கரத்திலே எங்களை தருகிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.